நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து என்னன்னா, வேவ் ஆப்டிக்ஸ்ல வரக்கூடிய லா ஆஃப் மாலஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை பேஸ் பண்ணது. இது போலரைசேஷன்ங்கிற அந்த கான்செப்ட்ல வரக்கூடிய லா, அதான் வந்து லா ஆஃப் மாலஸ். இது ட்ரிக் நம்பர் 71. ஓகே, இது எப்படி சார் நம்ம போடுறது? த இன்டென்சிட்டி ஆஃப் எ டிரான்ஸ்மிட்டட் லைட் when a polarized sheet placed between two crossed polarites at 22.5 degree from the polarization axis of one of the polarities. In bracket, I naught is the intensity of polarized light after passing through the first polarite. அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? I naught by 4, I naught by 8, I naught by 16, I naught by 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இது எப்படி சார் நம்ம போடுறது அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கான இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணா அது ஈஸி தான். சரியா? அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. ரெண்டு போலராய்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பண்டிகுலரா வச்சிருக்காங்க. இப்படி ஒண்ணு இருக்குன்னா இன்னொரு போலராய்டு வந்து இப்படி இருக்கு. இப்ப நடுவுல வந்து என்ன பண்றாங்கன்னா 22.5 டிகிரியில வந்துன்னா இன்னொரு போலராய்டு இப்படி வைக்கிறாங்க. வைக்கும்போது நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டி என்ன அப்படிங்கறத கேட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போலராய்ட கிராஸ் பண்ணதும் லைட்டோட இன்டென்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா I naught அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஃபைனலா கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டி வந்து என்ன அப்படிங்கறத கொஸ்டின். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் போலராய்ட கிராஸ் பண்ணும்போது இன்டென்சிட்டி I நாட்னா, அதுக்கு அடுத்த போலராய்ட கிராஸ் பண்ணும்போது அதோட இன்டென்சிட்டி என்ன ஆகும்? I naught by 2. இங்க இருக்கக்கூடிய இன்டென்சிட்டில பாதி தான் வரும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது இன்னொரு போலராய்ட கிராஸ் பண்ணுது. அப்ப இதோட இன்டென்சிட்டி என்னவா மாறும்? I naught by 4 அப்படிங்கிறது மாறும். சரியா? ஒரு இங்க இன்டென்சிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அது மாறி இருக்கும். ஆனா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க இருந்து தான் ஃபர்ஸ்ட் போலராய்ட கிராஸ் பண்ணது இன்டென்சிட்டி I naught அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது I naughtனா அதுக்கு அடுத்த போலராய்ட கிராஸ் பண்ணும்போது இன்டென்சிட்டி I naught by 2, அதுக்கு அடுத்த போலராய்ட கிராஸ் பண்ணும்போது இன்டென்சிட்டி I naught by 4. ஓகே சார், ஆனா I naught by 4 இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து என்ன, இந்த ஆங்கிள் வந்து 22.5 டிகிரி நடுவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இன்டென்சிட்டி ஐக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, I is equal to இந்த I naught by 4 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபைனலா கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டி. ஆனா இதை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்து என்ன, இந்த ஆங்கிள் தான். இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன, sin ஸ்கொயர் 2 தீட்டா. சரியா? இங்க தீட்டாங்கிறது என்ன சொல்லிட்டாங்க? 22.5 டிகிரி. 22.5 இது ஏன் அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 45 டிகிரி வரும். சரியா? அதுக்காக தான் அங்க 22.5 அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இது எல்லாமே உங்களோட சிம்பிளிபிகேஷனுக்காக தான். சரியா? இதை பார்த்தா நாங்க வந்து என்ன, ஸ்கொயர் இதை டபுள் பண்ணும்போது என்ன 45 டிகிரி வரும். 45 டிகிரினா sin 45 வேல்யூ 1/√2. அதுக்காக தான் அந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப I naught divide by 4 sin ஸ்கொயர் 2 தீட்டாவா? அப்ப sin 2 தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. sin ஸ்கொயர் 45. சரியா? அப்ப I naught divide by 4 sin 45 ஓட வேல்யூ வந்து பாருங்க 1/√2 the whole square. 1/√2 ஸ்கொயர் பண்ணா வரும் 1/2 வரும். அப்ப I naught by 4 மல்டிப்ளை பண்ணும்போது I naught by 8 அப்படிங்கிறது வரும். அப்ப I naught by 8 அப்படிங்கிறது ஆன்சர். அப்ப இதை நீங்க எப்படி சிம்பிளா போடணும்னா, இதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா I naught by 4. இந்த இன்டென்சிட்டி ஃபைனலா என்ன இன்டென்சிட்டி வருதுங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல I naught அப்படின்ட்டாங்க. இதை கிராஸ் பண்ணி வரும்போது I naught by 2, அதை கிராஸ் பண்ணி வரும்போது I naught by 4. சரியா? இந்த மாதிரி இன்டென்சிட்டி அப்படி பாதியா குறைஞ்சிக்கிட்டே வரும். எத்தனை போலராய்டு இருக்கோ அத்தனை அளவுக்கு 2 டைம்ஸ் அது குறைஞ்சிக்கிட்டே, ஹாஃப் ஆஃப் த இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். சரி, இங்க I naughtனா அதுக்கு I naught by 2, அதுக்கு அடுத்தது I naught by 4. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்னா, இந்த ஆங்கிள் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல ஆங்கிள் வந்து 22.5 இருக்குன்னா, இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன, sin ஸ்கொயர் 2 தீட்டா. தீட்டாவோட வேல்யூ 22.5னா 2 தீட்டாவோட வேல்யூ வந்து என்ன, நமக்கு 45 டிகிரி வரும். தீட்டாவோட வேல்யூ 22.5னா 2 தீட்டாவோட வேல்யூ என்ன, 45. அப்ப sin ஸ்கொயர் 45 அப்படின்னா என்ன வரும்னா 1/√2. அதை ஸ்கொயர் பண்ணா 1/2 வரும். இப்ப I naught by 4 into 1/2னா I naught by 8 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரியா? அப்ப எப்படி காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் நம்ம வந்து என்ன, முன்னாடியே ப்ரீவியஸா இந்த மாதிரியான மாடல்லாம் போட்டு இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற, நம்ம டைம் கன்சியூமிங் எப்படி ஈஸியா நம்ம டைமை எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டைம் கன்சியூம்டு கொஸ்டின்ஸ்ல நம்ம எப்படி டைமை சேவ் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஈஸியா நம்ம இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். இன்னொன்று, நீட் 2025ல பிசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப டஃப் தான், ஓகே. ஆனா பயாலஜி, கெமிஸ்ட்ரி இது ரெண்டு ஈஸியான கொஸ்டின்ஸா இருந்தாலும் ரொம்ப லெங்க்தியான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால பயாலஜிக்கு கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப அதிகமான டைம் எடுத்துட்டு பிசிக்ஸ்க்கு வந்து என்ன பண்ணாங்க, கடைசியா தான் வந்திருக்காங்க. இப்ப பிசிக்ஸ் வந்து பார்த்தோம்னா 5 to 10 கொஸ்டின்ஸ் தான் இவங்களுக்கு அட்டன் பண்றதுக்கு டைம் கிடைச்சது. ஏன்னா பிசிக்ஸ்லயே லெங்க்தியான கொஸ்டின்ஸா தான் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட வீடியோஸ்லாம் ரெகுலரா பாருங்க.
நீங்க எந்த இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் சரி, நீங்க ஆர்எஸ்கே நீட் அகாடமில தான் படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்க எந்த இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் சரி, நம்மளோட வீடியோஸ் இருக்கு. அதுல வந்து பாருங்க, உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃபார்வர்ட் பண்றோம். அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பிசிக்ஸை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் மினிமமா ஒரு 15 கொஸ்டின்ஸ் ஆகுது நீங்க பார்த்ததை ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். பார்த்ததை ஆன்சர் பண்ற மாதிரி நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரியா? டைரக்ட் கொஸ்டின்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி மினிமம் 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கடுத்து பயாலஜிக்கு போங்க. பயாலஜிக்கு டைம் எடுத்துக்கோங்க, கெமிஸ்ட்ரிக்கு டைம் எடுத்துக்கோங்க, ஃபைனலா பிசிக்ஸ் டைம் இருந்தா வாங்க. இல்லைன்னா ஆல்ரெடி நீங்க பிசிக்ஸ்ல 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க. இந்த வருஷம் 35 டேஸ் மட்டுமே படிச்ச பொண்ணு, கிராஷ் கோர்ஸ் நீட் 2025க்கு கிராஷ் கோர்ஸ் படிச்ச பொண்ணு அந்தியூர்ல சிவமாலா அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட். அவங்க ஜஸ்ட் 35 டேஸ் படிச்சுட்டு 25+ கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ்ல கரெக்டா பண்ணியிருக்காங்க. சரியா? 35 டேஸ் படிச்சு அவங்களால 25+ கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ்ல கரெக்டா பண்ணும்போது 1 இயர் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க பண்ணலாம். அதனால கண்டிப்பா உங்களால முடியும். உங்களால முடியலன்னா வேற யாராலையுமே முடியாது. கண்டிப்பா நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.